ஆதிரா ஜங்ஷனில் 300 கிராம் அளவுள்ள சிக்கனை வச்சு பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் அதோட 2 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து விடுங்க, அதோட வாசனை நல்லா இறங்குற அளவுக்கு. அதுக்கடுத்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை நான் 2 முறை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா கட் பண்ணி போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் வதக்கும் போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும், அது கொஞ்சம் வத்தட்டும். காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அதோட நீங்கள் கறி மசால் சேர்த்துக்கலாம், அது 1 டீஸ்பூன். மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கூடவே தேவையான அளவு தூளுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவை சிக்கனோட நல்லா சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு சிக்கனை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கனை நான் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டேன். சிக்கன் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இப்போது குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணியோடு சேர்த்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக தெரியுது. கொஞ்சம் நேரத்துலேயே அது கொதிக்கவும் வத்திரும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து உப்பு சரி பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வத்தின உடனே நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். இது டிஃபன் ஐட்டங்களோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இதோட கொஞ்சம் நீங்கள் மல்லித்தலைகளை தூவி பரிமாறலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.